ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு. குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆயத்தம். அரசை நடத்த பெரும்பான்மை தேவையில்லை, ஒருமித்த கருத்து போதும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் வளர்ச்சியில் எந்த சமரசமும் செய்யப் போவதில்லை எனவும் உறுதி. தமிழகத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை புதுமுகங்கள் இடம்பெற வாய்ப்பு. கேரளாவில் வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அமைச்சராகலாம் என எதிர்பார்ப்பு. ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு வெற்றி பெறாதது ஏன்? பின்னடைவு சந்தித்த மாநில நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்க காங்கிரஸ் திட்டம். திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவையில் செயல்படும் விதம், முக்கிய பிரச்சினைகள் எழுப்புவது பற்றி ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி எதிரொலி. கட்சி நிர்வாகிகளோடு நாளை ஆலோசனை நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.